ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஐப்ரோ தான். எப்படி ஐப்ரோ கரெக்டாக ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் காட்டலான்னு இருக்கிறேன். ஐப்ரோ ஐப்ரோ பென்சில்லையும் பண்ணலாம், பவுடரையும் பண்ணலாம், ஜெல் டைப்லேயும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது பவுடர் டைப்பு தான். அது பவுடரில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சியோட ஐப்ரோ டிஃபைனர் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இல்லை, மீடியமான ப்ரைஸ் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே ப்ரஷ் கொடுத்துருவாங்க, இல்லை 4 ஷேடு கொடுத்துருக்குறாங்க. நான் பிளாக்குக்கு பக்கத்தில் டார்க் மெரூன் எடுத்து தான் இப்போ லைட்டாக நான் ஐப்ரோ ஷேப் பண்ணுறேன். என் ஐப்ரோ பாருங்கள் எப்படி ஷேப் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நான் ஐப்ரோ நான் கரெக்டாக ஷேப் பண்ணுறேன். நான் ஐப்ரோ நல்லா டார்க் மெரூன் எடுத்தனால அதை நான் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கிறேன். ஷேப் கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் மேலே பாயிண்ட்டுன்னுவோம், அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஓவராக தூக்கி வரணுமா, இல்லை நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டாக வேணுமா, அது உங்கள் விருப்பம். அப்படியே ஃப்ளாட்டாக வேணும். இப்போ நான் போடுற மாதிரியே நீங்கள் ஐப்ரோ அப்படியே போட்டுக்கலாம். இது பவுடரில் போட்டால் எனக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கிறனால நான் பவுடரில் நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். நல்லா நான் பவுடர் கொடுத்துக்கிறேன். நான் நல்லா டார்க் மெரூன் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அந்த எண்டில் கொஞ்சம் பிளாக் கலரு நான் கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் டார்க் மெரூன் கலர் பவுடர் நான் அப்ளை பண்ணுறேன். எப்படி ஷேப் வருதுன்னு பாருங்கள். இப்போ அந்த மேலே கொஞ்சம் ஷேப் இல்லாதனால நான் மறுபடியும் மேலே கொஞ்சம் ஷேப் கொடுத்தேன். ஸ்டார்டிங்கில் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணால் ரொம்ப டார்க்காக பிடிக்காது, அதனால் இது மாதிரி அழகாக ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஐப்ரோ மாதிரியே அழகாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் வேணும் அப்படின்றனால நான் கொஞ்சம் பாயிண்ட் கொடுக்க பார்க்குறேன். நான் பாயிண்ட் நான் கரெக்டாக நான் கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்து நான் கரெக்ட் பண்ணுறேன். முன்ன இருந்த ஐப்ரோவுக்கும் இப்போ இருக்கிற ஐப்ரோவுக்கும் பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நம்ம பழக பழக தான் நம்மளுக்கு ஐப்ரோ வரும். இப்போ அடுத்த ஐப்ரோ நான் இப்போ கரெக்ட் பண்ணுறேன். இந்த ஐப்ரோ ஷேப் எனக்கு போதும் அப்படின்றனால இப்போ நான் அடுத்த ஐப்ரோவை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி தான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம ஐப்ரோ கரெக்ட் பண்ணணும். இது நீங்கள் வீட்டில் இருக்கிறப்பயே நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப இது மாதிரி நீங்கள் போட்டு போட்டு பார்க்கலாம். பவுடரில் போட்டு பார்க்கலாம், ஜெல் டைப்லேயும் போட்டு பார்க்கலாம். பென்சில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. பவுடரில் பாருங்கள் அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் பவுடர் டைப்பு யூஸ் பண்ணுறேன். எனக்கு அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அந்த இடத்துல நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிக்கிட்டு நான் அந்த ஐப்ரோவில் ப்ரஷ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ப்ரஷ்ஷில் எடுத்து நான் இது மாதிரி பண்ணுறேன். பண்ணால் நேச்சுரல் ஐப்ரோ மாதிரியே அழகாக இருக்கும். நீங்கள் ஐப்ரோ போட்ட மாதிரியே தெரியாது, எல்லாம் நேச்சுரல் ஐப்ரோவா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த ப்ரஷ் எடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஐப்ரோ. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. நான் ஐப்ரோ போட்டு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஐப்ரோ போட்டு அழகா இருங்க. ஐப்ரோ கரெக்டாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஐப்ரோவை த்ரெட் பண்ணிக்கணும். த்ரெட் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஐப்ரோ போடுறதுக்கு. நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், ஜெல் டைப் யூஸ் பண்ணிக்கலாம், பவுடர் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் பென்சில் யூஸ் பண்ணுவேன் ஒரு அர்ஜென்ட்டுக்கு. இருந்தாலும் பவுடர் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு எப்பயுமே நேச்சுரலாக அழகாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால நான் பவுடர் தான் உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணி பாருங்க. எப்பயுமே நம்ம எடுத்தோடனே நம்மளுக்கு எதுவுமே அழகாக வந்துடாது. பழக பழக தான் நம்மளுக்கு கை அழகாக வரும். அதனால நீங்கள் வீட்டில் இருக்கப்பே போட்டு பார்த்து பழகுங்க. இது மாதிரி அழகாக ஐப்ரோ போட்டு நீங்களும் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுங்க. நம்ம ஃபேஸை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஐப்ரோ தான் தெரியும். அதனால எப்பயுமே ஐப்ரோவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க.
அதை வந்து அழகாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி போகிறப்ப இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அழகாக இருங்க. நன்றி, வணக்கம்.